ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் மேய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் இனிதானி செய்யும் இனி நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர்ஜித தானம் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அந்த குருவின் மூலமாகவும் சுக்கிரனின் மூலமாகவும் எந்த விதமான பலன்கள் நடக்கும், சுபமா அல்லது அசுபமா, இதை எப்படி ஜாதக ரீதியிலே நாம் அறிவது அப்படின்னா, இருந்த கதிர் சந்திரன் உச்சாம் எய்த குரு நன்னிடில் இருக்க இருந்த குடத்தில் சனி இருக்க செவ்வாய் மேதை ஏழில் உரப்பொருந்தில் ராச யோகமாம் பொன்னும் பிருகும் உச்சமதாய் இருந்தால் இப்பூவிற்கு அரசாகி இப்பார் புறப்பன் என சொல்லும். இந்த பாடல் மிக சிறப்பான முறையிலே கூறியிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் உச்ச ராசிகளிலே இருக்க, குரு பகவான் கடகத்தில் இருந்து மகரத்தில் இல்லை கும்பத்தில் சனி பகவான் இருந்து, லக்னத்திற்கு 7 செவ்வாயும் புதனும் இருந்து இந்த தசாபுத்திகள் நடத்தினால் ஜாதகனுக்கு ராசயோகம் உண்டு, பூமியை அதாவது அரசாளும் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குருவும் சுக்கிரனும் தனது உச்ச ராசிகளிலே நின்றிருந்து தசாபுத்திகள் நடத்தும் காலங்களிலே இந்த ஜாதகன் அரசனாகி நிலமாளக்கூடிய அளவிற்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கும். யாரு? இந்த குருவும் சுக்கிரனும் உச்சமடைந்து தசாபுத்திகள் நடத்தும் காலங்களில் அந்த ஜாதகருக்கு அரசாளும் யோகம் உண்டு என்று மிக சிறப்பான முறையிலே இந்த பாடல் கூறியிருக்கிறது. வணக்கம்.